ഹലോ സാർ വണക്കം. வணக்கம். சார் இப்போ நமக்கு நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நல்ல மழை கிடச்சிட்டு இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் நமக்கு நல்ல மழை கிடச்சிருக்கு. இந்த நாள் வரைக்கும் நமக்கு ரொம்ப சம்மர் ஒரு பீக்கில் இருந்துச்சு. அப்போ நம்ம ஃபோலியார் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. அப்போ நமக்கு இந்த டைமில் மழை கிடைச்சதுனால ரொம்ப ஃபார்மர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன ஃபோலியார் கொடுக்கலாம், நமக்கு இப்போ காய் ரொம்ப பிடிக்கிறதுக்கு, அதனால ஃப்ளவரிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபோலியார் நமக்கு கொடுக்கலாம்னு ரொம்ப ஃபார்மர்ஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அப்போ உங்கள் ஒப்பீனியனில் இப்போ நமக்கு கொடுக்க முடியற ஃபோலியார் அது என்னென்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதாவது நம்ம இப்போ சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஒரு மே மந்த் வந்து ஒரு இன்டர்மீடியட் மந்த் மாதிரி நம்ம வந்து இப்போ சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். நிறையா புது வள்ளி இருக்குது, நிறையா புது காய்கள் வந்து போல பொழிஞ்சு நிறைய காய் செட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த மழையும் கொஞ்சம் நல்ல ரீதிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மழையை கிடைச்ச விதத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபோலியார் கொடுத்து நம்ம காயை வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். அது ஒரு சிம்பிளஸ்டான ஒரு ஃபோலியார் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிபான் 20ன்னு சொல்லப்படக்கூடிய ஆல் 20 ப்ளஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் ப்ளஸ் சீவிட் ஃபெர்டிலைசர் அடங்கியுள்ள ஒரு சாதனம் ஒரு 400 to 500 மில்லி 200 லிட்டர் கொட்டுக்கு, ப்ளஸ் அது கூட எக்ஸின்னு பறஞ்ச அமினோ ஆசிட் சிலேட்டட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஒரு 250 கிராமும், ப்ளஸ் சீமிக்ரோன்னு பறஞ்ச ஜிப்ரலிக் ஆசிட் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஜிப்ரலிக் ஆசிட் இது வந்து ஒரு 200 மில்லியும் சேர்த்து நம்ம ஒரு ட்ரம்மில் கொடுக்கும்போது இதை சேர்த்து நம்ம செடிக்கு கொடுக்கும்போது நல்ல ரீதிக்கு காய் செட் ஆகும். மஞ்சள் பிஞ்சு முக்கியமாக இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் மஞ்சள் பிஞ்சு உருவானதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்போது அதெல்லாமே வந்து இந்த ஹோல் சப்ளிமெண்ட், அதாவது இந்த என்பிகே ப்ளஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் கொடுக்கும்போது ஹோல் சப்ளிமெண்ட்டும் கவர் ஆகி பிளான்ட்டு நல்ல ரீதிக்கு காய் செட்டிங் ஆகும். இப்போ சார் நூற்றுபோனம் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப ஃபீல்டில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிற ஒரு ஃபோலியார், ஆனால் அதில் 20% நைட்ரஜன் இருக்குது. அதனால இப்போ அழுகல் கூடுதலாக இருக்கிற ஃபீல்டில் ஃபார்மர்ஸுக்கு ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப நைட்ரஜன் கூட்டி கொடுக்கும்போது ஏதாவது அழுகல் இஷ்யூஸ் வருமா இருக்கிறது. அப்போ நம்ம இந்த அழுகல் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபீல்டில் ஏற்ற மாதிரி ஃபோலியார் ஏதாவது இருக்கா சார்? இது ஒரு நல்ல கொஸ்டின், ரொம்ப இந்த டயத்துக்கு ரொம்ப தேவைப்படுற கொஸ்டினும் கூட. அழுகல் வந்தால் மேனேஜ் பண்ணுறதுக்கு நைட்ரஜன் ஒன் ஆஃப் தி ரீசன் தான். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டிசீஸ் சப்ரஷனாக வச்சுருக்கோமோ நமக்கு ரொம்ப தைரியமாக நம்ம நைட்ரஜன் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் சில ஃபீல்டில் வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து அழுகல் ரொம்ப கூடுதலாகவே எப்போவும் வந்துகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் இந்த நைட்ரஜன் ஃபேக்டரை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. இந்த நைட்ரஜன் ஃபேக்டரை நீங்கள் லிமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அழுகல் வராமல் இருக்கலாம். நீங்கள் இப்போ நான் நியூட்ரிபான் 20 சொன்னதுக்கு ஆப்ஷனலாக வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட் மேஜிக். இந்த ஃப்ரூட் மேஜிக் வந்து உங்களுக்கு 0, 7, 44 என்பிகே கான்சன்ட்ரேஷனும் ப்ளஸ் வந்து 0.5% போரான் கான்சன்ட்ரேஷனும் உள்ள ஒரு ப்ராடக்ட்டு ஃப்ரூட் மேஜிக். இது ஒரு ட்ரம்முக்கு 1 கிலோவும், நான் முன்ன சொன்ன மாதிரி எக்ஸீடு ஒரு 250 கிராமும் சீமிக்ரோ கொடுக்கலாம். அது 200 ml சேர்த்து கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்ல ரீதிக்கு ஒரு அழுகலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அழுகல் வரதை ஊக்குவிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபோலியார் காம்பினேஷன். ஓகே சார், அது கூட நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் என்னென்னா எம்கேபி 05234. அப்போ அதை ஏற்ற மாதிரி அதுக்கு நாம் அது கூட ஏதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சார்? நல்ல 05234 கூட நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அது கூட வந்து நீங்கள் கேல்பிஎஃப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது ஒரு 250 கிராம் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த கேல்பிஎஃப் கூடயே நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்டு, அதாவது அமினோ பேஸ்டு போரான், இது வந்து ஒரு 150 அந்த 150 ml ஒரு 200 ml வரையும் இந்த ஸ்ப்ரவுட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எம்கேபி கூட இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்னொரு ஒரு நல்ல ஃபோலியாரு, பட் வந்து ஒரு நைட்ரஜனும் ஓகேவாக இருக்கணும், நைட்ரஜனும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாதுன்னா நான் இன்னொரு ஒரு ஃபோலியார் சொல்லலாம். 13045, அதாவது NOP நைட்ரேட் ஆஃப் பொட்டாஷு. நம்ம இதில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்லுவாங்க, அது 1 கிலோவும், 13.45 அது 1 கிலோவும், மிங்கிள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் மைக்ரோநியூட்ரியன்ட் ஒரு 200 கிராமும்
ஒரு இதுக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம். இது கூடயும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி சில க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் ஜிப்ரலிக் ஆசிட், குறிப்பாக வந்து சீமிக்ரோ, அது வந்து ஒரு 200 ml, ஆர் அதர்வைஸ் வந்து ஸ்ப்ரவுட்னு சொல்லக்கூடக்கூடிய ப்ராடக்ட்டு, அது ஒரு 200 ml. ஏதாவது ஒன்று ஸ்ப்ரவுட் அல்லது செமிக்ரோ, இது ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சு ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அது கூட சார் இப்போ சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு மினிமல் டோசேஜில் நைட்ரஜன் கொடுக்க வேண்டியது இருக்குது. நைட்ரஜனோட ஒரு யூசேஜ் அங்கே வேணும்னு நினைக்கிறேன்னா நமக்கு இதை போஸ்மாஜிக் இருக்கு இல்லையா, 0.5 വരുന്നത്. അപ്പം அது எப்படி இருக்கும் சார் இந்த ஃபீல்டில்? அதாவது நீங்கள் ஃபாஸ்ட் மேஜிக் கவர் பண்ணும்போது உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 13045 ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணுறது, அதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷாலிட்டி கிரேடாக நீங்கள் இந்த ஃபாஸ்ட் மேஜிக் யூஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த ஃபாஸ்ட் மேஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் 13N இருக்கும், 0.45 இருக்கும், பி இருக்காது, பொட்டாஷ் வந்து 45% இருக்கும். இதுதான் வந்து ஒரு எம்கேபியோட காம்பினேஷன். இல்லை எந்த விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மித்த செகண்டரி நியூட்ரியன்ஸும் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஃபாஸ்ட் மேஜிக்னு பார்க்கும்போது இதில் நைட்ரஜன் சப்ளிமெண்ட்டு 10க்கு கீழே இருக்குது. அப்புறம் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 40% அதிகம் இருக்குது, 45% இருக்குது. பொட்டாஷ் கண்டென்ட்டும் இல்லை 10லேருந்து 15% இருக்குது. அது கூட உங்களுக்கு ஜிங்க் வந்துடும், சல்ஃபர் வந்துடும், மெக்னீஷியம் வந்துடும், போரான் வந்துடும். ஸோ இது மாதிரி மேஜர் செகண்டரி நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சேர்ந்து கூட வந்துடும். இதில் எக்ஸப்ட் இதில் இல்லாத என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மட்டும் இதில் இருக்காது. அதுக்கும் கூட நீங்கள் சப்ஸ்டியூட்டுக்காக வேண்டி ஃபாஸ்ட் மேஜிக் கேல்பிஎஃப், ஃபாஸ்ட் மேஜிக் 1 கிலோவும் கேல்பிஎஃப் 250 கிராம் யூஸ் பண்ணலாம். கேல்பிஎஃப்க்கு சப்ஸ்டியூட்டாக கேல் அமினோ யூஸ் பண்ணலாம். அதாவது கேல்மினோ லிக்விட் கால்சியம் 11%, அது ஒரு 400 to 500 ml யூஸ் பண்ணலாம். அதுவும் வேணாம் அப்படின்னா ரிலீஸ் கால்சியம் 200 கிராம், 150லேருந்து 200 கிராம் வரையும் ரிலீஸ் EDTA கால்சியம் தாராளமாக இந்த ஃபாஸ்ட் மேஜிக் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோல்சம்மாக ப்ரைமரி நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ இதனால் காய் ட்ராப் ஆகிறது, மித்த ஏதாவது ஒரு மெட்டபாலிக்கல் சேஞ்சஸ்லாம் எதுவும் கிளைமேட் அனுசரித்து நடக்கக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ்லாம் நல்ல ரீதிக்கு நடந்து இந்த நமக்கு அடுத்து வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் காய் செட்டிங்க்கும் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்புறம் சார் நாம் இப்போ சொன்ன இந்த எம்கேபி போஸ்மாஜிக் எல்லாத்துலேயுமே ஃபோஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அது கூட நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சிலேஷன் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுது. அப்போ சில ஃபார்மர்ஸுக்கு இந்த சிலேஷன் இல்லாத மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மிங்கிள் எல்லாம் நல்லா ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் அது கூட போஸ்மாஜிக் சேர்த்து யூஸ் பண்ண ஏதாவது இஷ்யூ வருது? இல்லை, அதுக்கு நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். அதாவது நமக்கு ஜென்ரலாக சயின்ஸில் தெரியும் ஃபாஸ்பரஸ் கால்சியம் சேராது, ஃபாஸ்பரஸ் ஜிங்க் சேராது. அதாவது ஜிங்க்கு இருக்குது, ஒரு ஃபாஸ்பரஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு எசென்ஷியல் நியூட்ரியன்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம இதை சேர்த்தாகணும் அப்படின்னா நம்மளால் அது கஷ்டமாயிரும். உங்களோட ட்ரம்மில் தெரிய ஆரம்பிச்சிடும், நிறைய அதில் வந்து செடிமெண்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் நீங்கள் சொல்லலாம்னா அது வந்து சீலாட்ரிக்ஸ். இந்த சீலாட்ரிக்ஸுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எண்டில் இருக்கக்கூடிய 2 மாலிகுல்ஸ், ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுதான், டிஃப்ரெண்ட் எண்டில் இருக்கக்கூடிய சேராமல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை சேர்க்கறதா இந்த சீலாட்ரிக்ஸ். அதாவது நமக்கு எண்ணெயும் தண்ணியும் சேராது, கரெக்டாக. விவசாயிகள் எல்லாம் வந்து நீம் ஆயில் கொடுத்துருப்பீங்க, அப்போ நீம் ஆயில் கொடுத்துருப்பீங்க, தண்ணி கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக சேர்ந்துருக்காது. அப்போ அது கூட வந்து நம்ம பசை ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருப்போம், ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஃபாஸ்பரஸும் கால்சியமும் சேராது தரைஞ்சிரும், ஃபாஸ்பரஸும் ஜிங்க்கும் சேராது தரைஞ்சிரும். இப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இதை ரெண்டையும் ஒரு ஒன்று ஆக்கிறதுக்கு, சீலேஷன் ஆக்கிறதுக்கு, ஒரே பைண்டிங் ஆக்கிறதுக்கு தான் இந்த சீலாட்ரிக்ஸு. இதை வந்து நீங்கள் எந்த காம்பினேஷன் கூட வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எது 2 மிக்ஸ் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன சாம்பிள் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இது மாதிரி இப்போ சொன்ன இந்த மாதிரி ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்க கண்டென்ட் கூட நம்ம ஜிங்க்கு சேர்க்கலாமா சார், கால்சியம் சேர்க்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக இந்த சிலாட்ரிக்ஸ் வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 100 ml சேர்த்துட்டு தாராளமாக நீங்கள் கொடுங்க. எந்த விதமான செடிமெண்டேஷனும் இருக்காது, எந்த விதமான அதாவது அன்பாண்டாக இருக்குது, எல்லாமே பாண்டாகி அதுக்குள்ள மாலிகல்ஸில் செடிக்கு எடுத்துக்கிற ரீதிக்கு அது தன்னை அந்த மாலிகல் தயார்படுத்திக்கும். ஓகே,
அப்புறம் சார் நாம இந்த பெஸ்டிசைடு யூஸ் பண்ணும்போது நம்ம பேசிக்கா நம்ம ஏதாவது ஒரு பசை இல்லாட்டி ஏதாவது ஒரு பெனிட்ரன் யூஸ் பண்ணுது. இப்ப நம்ம ஃபோலியார் யூஸ் பண்ணும்போது அது கூட நம்ம ஸ்ப்ரெட்டர் இல்லாட்டி பெனிட்ரன்ட் யூஸ் பண்ணுது. தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. அதனால எந்த எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே. அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஜென்ரலா வந்து ஒரு 50 ml குடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு 50 ml-ம் குடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா, அளவ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 40 ml அந்த ரீதிக்கு ஒரு 35 ml அந்த மாரி ஒரு இப்போ ரீதியில குடுத்தோம்னா, அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவைசேஷன், நல்ல எஃபிஷியன்சி, நல்ல எஃபிகசி இது எல்லாமே குடுக்கும். உங்க ஃபோலியார் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இலை முழுவதும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல பட்டிருக்க ஃபோலியார் கூட அது அந்த 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 பார்ட் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே. அப்ப இந்த சிலாட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நாம ஸ்ப்ரெட்டர் அவ்வளவு யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இது ஸ்ப்ரெட்டராவும் ஆக்ட் பண்ணுது. கண்டிப்பா. இந்த சிலாட்ரிக்ஸ் வந்து ஒரு விஷயத்த நமக்கு பைண்ட் பண்ணி குடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது பிளான்ட் சிலாட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பிளான்ட்டோட அப்சர்ப்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ம். அப்போ இப்போ உங்களோட கலவையில அதாவது நீங்க நிறைய நியூட்ரியன்ஸ் போட்டிருக்கீங்க, லோடர் ஆஃப் வித் நிறைய பிளென்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் போட்டிருக்கீங்க. இருந்தாலும் இதை பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிஹெச் இதெல்லாம் மாதிரி இப்போ அவங்க தண்ணியோட பிஹெச் ஒன்றா இருக்கும். நீங்கள் கலக்கக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கல்ஸோட பிஹெச் வேற வேறையா இருக்கும். அதெல்லாம் உங்கள் கலவையோட சேர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு வேற பிஹெச்சில் நிற்கும். இந்த பிஹெச்சை பிளான்ட் எடுத்துக்கிட்டு அது ஒர்க் பண்ணணும். ஆனால் அது நமக்கு எடுத்ததா எடுக்கலையா, டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ஆயிடுச்சா, அடித்தது காஞ்சி போச்சா, எடுத்துக்கிச்சா, இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிலாட்ரிக்ஸ் வந்து 100 ml யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்சர்வ்ஷன் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகே லோகேஷ் சார். அப்ப ரொம்ப நன்றி. ம். நீங்க சொன்ன இந்த விஷயங்களை வேற ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது நம்மக்கிட்ட நிறைய ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா? நம்மக்கிட்ட இருக்க கமெண்ட்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ் நிறைய பேர் நமக்கு இப்போ கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி இப்போ ஃபார்மர்ஸ் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ எந்த மாதிரி ஃபோலியாரை கொடுக்கறதுக்கு இருக்கு. அப்புறம் நமக்கு இந்த லைம் அப்ளிகேஷன் லைம் ம். எப்படி பண்றது, ம். அதோட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இப்போ வருது. ஆ. அது நமக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணிட்டு லைமுக்கு ஒரு செப்பரேட் ஒன்று வீடியோ கொடுக்கலாம். டீட்டெயிலாக போகலான்னு நினைக்கிறேன். இப்போ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.